தளபதி திமுக கூட கூட்டணி வைக்க போறாராம். இத நான் சொல்லல, திமுக அமைச்சர் ஒருத்தர் இப்ப பேசியிருக்காரு. சோ அவர் என்ன சொன்னாரு, அந்த அமைச்சர் யாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில இன்னைக்கு நடந்த பொதுக்கூட்டத்துல திமுக அமைச்சர் பொன்முடி பேசியிருக்காரு. சோ அவரு தளபதியை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் திமுக கூட கூட்டணி அமைக்க போறாரு, விஜய் என்ன செய்ய போறாரு அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லி நம்மளோட திராவிட மாடல்ல இப்ப சேர்ந்துட்டாரு அப்படின்ட்டு பொன்முடி பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு. மாநிலங்களுக்கு அதிக உரிமைகள் வழங்கணும், கல்வி அண்ட் சுகாதாரத்தை மாநில பட்டியலுக்கு மாத்தணும் அப்படின்ட்டு நம்மளோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்துறாரு. அதே தான் இப்ப விஜயும் சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீட் தேர்வு ரத்து செய்யறதுக்காக முதலமைச்சர் கொண்டு வந்த மசோதாவுக்கு விஜய் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. தமிழர்களோட உணர்வை புரிஞ்சுகிட்ட ஒருத்தரோட கருத்து இது. நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்ட்டு அன்புமணி ராமதாஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அவரு பாஜக கூட சேர்ந்துகிட்டு என்னென்ன வேலை செய்யறாரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா விஜய் அப்படி இருக்க மாட்டாரு, திமுக கூட ஒற்றுமையா தான் இருப்பாரு அப்படின்ட்டு பொன்முடி பாத்தீங்கன்னா அந்த பிரச்சார கூட்டத்துல பேசியிருக்காரு. இவர் இப்படி பேசினது எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, விக்கிரவாண்டி தொகுதியில இருக்க தளபதி ரசிகர்களோட ஓட்டுகளை வாங்குறதுக்காக தான் இவர் இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.